வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் பல ஆண்டு கோரிக்கைகளான 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் கோவை சிவானந்தா காலனி உயர்நிலை குடிநீர் தொட்டி அருகே தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டமானது 29/10/2025 அன்று புதன்கிழமை காலை 11:30 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. கோவையில் மாவட்ட தலைவர் திரு மா பாண்டியராஜன் தலைமையில் நடைபெற்ற தர்ணா போராட்டத்தில் திரு பிலால் மக்தூம், திரு இளங்கோவன், திரு ஆறுசாமி, திரு சிவானந்தம் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர்கள் மா ஐயாசாமி, வி மாசானம், ரா ஹேமலதா, ஆ பிரகலாதா, சு மனோஜ், சி ரா இந்திராணி, ஜெசி பிரியதர்ஷினி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். கோவை மாவட்ட செயலாளர் திரு மா உதயகுமார் கோரிக்கை விளக்க உரையாற்றினார். மத்திய மாநில பொதுத்துறை சங்கங்களின் பேரமைப்பின் பொதுச் செயலாளர் திரு வெங்கடேசன் விறுவிறுப்பான தர்ணா போராட்டத்தில் துவக்க உரையாற்றினார். மேலும் 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற தர்ணா போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு எஸ் ரமேஷ் திரண்டு வந்திருந்த தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மத்தியில் தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சிறப்புரையாற்றினார். விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நடைபெற்ற தர்ணா போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசிய பின்பு சங்கத்தின் மாநில தலைவர் திரு எஸ் ரமேஷ், சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் திரு விஜயகுமார், மாவட்ட பொருளாளர் திருமதி மே மு குருலட்சுமி, கோவை மாவட்ட செயலாளர் மா உதயகுமார் உள்ளிட்டோர் தமிழக அரசை வலியுறுத்தும் வகையில் மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் என்பது நிதர்சனமான உண்மையாகும். திராவிட மாடல் அரசு என்று தற்போது கூறிக்கொள்ளும் திமுக அரசு கடந்த ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது தேர்தல் வாக்குறுதியாக அளித்த வாக்குறுதியை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே நிறைவேற்றுமா அல்லது நிராகரிக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் 30 அம்ச கோரிக்கைகளை தற்போதைய திராவிட மாடல் அரசு நிறைவேற்றாவிட்டால் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்களின் வாக்குகள் மாற்றுக் கட்சியினருக்கு அளித்து மாற்றுக் கட்சியை வெற்றி பெற வைக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது. எனவே என்றும் அரசு ஊழியர்கள் மீது பற்றும் பாசமும் வைத்திருக்கும் திராவிட மாடல் அரசின் தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவாரா அல்லது நிராகரிப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தோற்றதில்லை 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 தொழிற்சங்கம் தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதில்லை கேட்டதில்லை 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 தோற்ற சரித்திரம் கேட்டதில்லை தோற்ற சரித்திரம் கேட்டதில்லை. தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே அழைத்து பேசி அழைத்து பேசி அழைத்து பேசி அழைத்து பேசி அழைத்து பேச முடியாவிட்டால் அழைத்து பேச முடியாவிட்டால் கோட்டையை விட்டு நடையை கட்டு கோட்டையை விட்டு நடையை கட்டு கோட்டையை விட்டு நடையை கட்டு கோட்டையை விட்டு நடையை கட்டு. போராடும் எங்களுக்கு போராடும் எங்களுக்கு ஜாதி இல்லை மதம் இல்லை ஜாதி இல்லை மதம் இல்லை இனம் இல்லை மொழி இல்லை இனம் இல்லை மொழி இல்லை கொள்கை உண்டு கோஷம் உண்டு கொள்கை உண்டு கோஷம் உண்டு கோரிக்கைகள் பல உண்டு கோரிக்கைகள் பல உண்டு கோரிக்கைகள் நிறைவேற கோரிக்கைகள் நிறைவேற கோரிக்கைகள் போராடும் கோரிக்கைகள் போராடும் கோரிக்கைகள் போராட கோரிக்கைகள் போராட கோரிக்கைகள் நிறைவேறும் கோரிக்கைகள் நிறைவேறும். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அடக்கு முறைக்கு அஞ்ச மாட்டோம் அடக்கு முறைக்கு அஞ்ச மாட்டோம் நெஞ்சினை பிளந்த போதும் நெஞ்சினை பிளந்த போதும் நீதி கேட்க அஞ்ச மாட்டோம் நீதி கேட்க அஞ்ச மாட்டோம். எச்சரிக்கை 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 செய்கிறோம் எச்சரிக்கை செய்கிறோம். நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் ஒன்றுபட்ட எங்கள் முன்னே ஒன்றுபட்ட எங்கள் முன்னே ஆணவங்கள் தூள் தோல் ஆணவங்கள் தூள் தோல் அடக்குமுறைகள் தோல் தோல் அடக்குமுறைகள் தூள் தோல். தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே அழைத்து பேசி அழைத்து பேசி அழைத்து பேசி அழைத்து பேசி ஒன்றுபடுவோம் போராடுவோம் போராடுவோம் வெற்றி கிட்டும் வரை போராடுவோம். இறுதி வெற்றி நமது இறுதி வெற்றி நமது. இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கும் அரசாங்கமானது 4.5 வருட காலமாகியும் நம் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. நிறைவேற்றப்படாமல் 4.5 வருட காலமாக காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறது.
இந்த சமயத்தில் உங்களிடம் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். கடந்த 16ஆம் தேதி அன்று சட்டசபையிலே தமிழ்நாடு முதல்வரால் அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றக்கூடிய சட்ட மசோதாவை கொண்டு வந்தார்கள். அந்த சட்ட மசோதாவை நிறைவேற்றக்கூடாது என வலியுறுத்தி 16 தேதியன்று கோவை மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலே முதலாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம், AUT, கேன்சாக் போன்ற ஆசிரியர் அமைப்புகளுடன் இணைந்து சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். கடந்த 23 அன்று தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பிலே இந்த சட்டம் ஆனது ஏழை மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் என்று ஏழை மாணவர்களுக்காக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் களத்திலே இறங்கி கடந்த 23 அன்று தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதன் விளைவாக கடந்த சனிக்கிழமை அன்று மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த சட்டமானது மறு ஆய்வு செய்யப்படும் என திரும்ப வாபஸ் பெறப்பட்டார். இந்த சட்டமானது நிறைவேற்றப்படாமல் இன்னைக்கு சட்டசபையிலே வாபஸ் பெற்றிருக்கிறது என்றால் நமது தோழர்களின் ஒற்றுமையும் நம் சங்கத்தின் வலிமையும் தான் காரணம். கடந்த காலத்தில் நடைபெற்ற போராட்டமானது சிறந்த ஒரு வலிமையாக நடைபெற்றது. இதனால் தான் 4.5 வருடமாக தூங்கிக் கொண்டிருந்த முதல்வர் விழித்து பார்த்து இந்த சட்டத்தை நிறைவேற்றினால் மக்களிடையே நமது பெயர் கெட்டு போகும், ஏழை மாணவர்களின் கல்வி கெட்டு போகும், அரசு ஊழியர்கள் கொந்தளித்திருக்கிறார்கள், அந்த கல்லூரியில் வேலை செய்யும் ஆசிரியர்கள் அனைவரும் போராட்டத்தில் இறங்குவார்கள் என்று எண்ணி அந்த சட்டத்தை பெற்றிருக்கிறார். இன்னைக்கு நம்ம சட்டம் நடத்தக்கூடிய இயக்கங்களிலே கலந்து கொள்ளாமல் இருக்கும் தோழர்களுக்கு ஒன்றை சொல்லியே வலிமையான இந்த போராட்டமானது நம்மளால் தான் இந்த சட்டத்தை நம்ம வாபஸ் பெற வைத்தோம். அதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் பழைய பென்ஷன் திட்டம், சத்துணவு ஊழியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள், எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகாதாரத்துறையில் வேலை செய்கிற தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், அவுட் சோர்சிங் முறையில் வேலை செய்யும் ஊழியர்களை காலமுறை ஊதியத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணியமர்த்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இந்த முதல்வர். அந்த வாக்குறுதியையும் கண்டிப்பாக நிறைவேற்றி ஆக வேண்டும். கடந்த காலங்களில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது நமது போராட்ட காலத்துக்கெல்லாம் வந்து இந்த முதல்வர் நமது கோரிக்கைகளை எல்லாம் ஒரு திமுக கட்சியின் சார்பிலே ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் மூலமாக நமது அரசு ஊழியர்கள் ஆசிரியரின் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு வாக்குறுதியாக கொடுத்து இருக்கிறார். தோழர்களே, நார்மலா நம்ம கோரிக்கை கேட்டு இன்னைக்கு இந்த அரசாங்கத்துக்கிட்ட நம்ம போராடிட்டு இல்ல, நீங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொல்லிதான் நம்ம இன்னைக்கு களத்துல போராடிட்டு இருக்கிறோம். அதனால கண்டிப்பா வாழ்த்துக்களையும் எனது பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினுடைய மாநில மாநாட்டின் முடிவின் அடிப்படையிலே, மாநில பேரவையினுடைய முடிவின் அடிப்படையிலே இன்றைய தினம் 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே இந்த தர்ணாவை நடத்துவது என்று அந்த முடிவின் அடிப்படையிலே கோவை மாவட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 30 அம்ச கோரிக்கைகள் என்பது நாம் புதிதாக வைத்த கோரிக்கைகள் எதுவும் இதில் இல்லை. ஏற்கனவே பல வருடங்களாக தமிழக அரசின் முன்பாக இந்த கோரிக்கைகளை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தேர்தல் அறிக்கையை வெளியிடும் பொழுது இந்த 30 அம்ச கோரிக்கைகள் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோரிக்கைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை தான் நாம் இன்று வலியுறுத்தி 4.5 ஆண்டு காலம் கழித்தும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாத இந்த அரசை
கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இந்த தர்ணா போராட்டம் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. கோரிக்கைகளை பொறுத்த வரைக்கும் நாம முதலாவது கோரிக்கை என்பது புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். புதிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடக்கவில்லை. பழைய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து புதிய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை என்பது தொடர்ந்து நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கையாகும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையிலே 505 வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக தேர்தல் அறிக்கையிலே எழுதி வைத்தார்கள். அதிலே 309வது வாக்குறுதி என்பது இந்த வாக்குறுதி, புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய இன்றைக்கு தமிழக அரசு ஒரு குழுவை போட்டது. ஏற்கனவே 3 மாதத்திற்கு முன்பாக ககன்தீப் சிங் தலைமையிலே ஒரு குழுவை போட்டது. அந்த குழு மாநிலத்திலேயே தர்ணா வெள்ளட்டும் வெள்ளட்டும் நிறைவேற்று நிறைவேற்று பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்து 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 தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு 30 அம்ச கோரிக்கை டிஎன்ஜிஏ கோரிக்கை கோரிக்கை நிறைவேற்று 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 இரவு பகலா இரவு பகலா இரவு பகலா இரவு பகலா மக்களை காக்கும் பணியினிலே மக்கள் காக்கும் பணியினிலே அயராது உழைக்கின்ற அரசு ஊழியர் ஆசிரியருக்கும் ஓய்வுக்கு பின்னாலே ஓய்வூதியம் இல்லையா தமிழக அரசு 30 அம்ச கோரிக்கை டிஎன்ஜிஎன் கோரிக்கை வழங்கிடு 21 மாத நிலுவை வழங்கிடு சத்து உணவு ஊழியருக்கும் அங்கன்வாடி ஊழியருக்கும் சுகாதாரத்துறை காவல்துறை மாநகராட்சி பேரூராட்சி ஊராட்சி ஊழியருக்கும் துப்புரவு ஊழியருக்கும் வழங்கிடு காலமுறை ஊதியம் வழங்கிடு செய்திடு பணி நிரந்தரம் செய்திடு வெள்ளட்டம் டிஎன்ஜிஏ சார்பாக நடைபெறும் தர்ணா வெள்ளட்டும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஊதியக்குழு அமைக்கப்படும். ஊதியக்குழு அமைக்கும் பொழுது கொஞ்சம் காலத்தை எடுக்கும். எனவே கடந்த காலங்களில் ஊதியக்குழுல நிவாரணம் பெற்றிருக்கோம். இடைக்கால அறிக்கையின் அடிப்படையில் கடந்த காலங்களில் நம்ம நிவாரணம் பெற்றிருக்கோம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பிலே 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் முழு நேர தர்ணா போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசினுடைய அந்த தேர்தல் அறிக்கை அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை பிரதானமாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இதுதான் எங்களது பிரதானமான கோரிக்கை. ஏற்கனவே திமுக கழகம் தேர்தலின் போது சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை அரசு ஊழியர்களை பொறுத்தளவில் இதுவரைக்கும் செயல்படுத்தவில்லை. முதலமைச்சர் பல்வேறு இடங்களிலே இந்த அரசாங்கமானது பெருவாரியான வாக்குறுதிகளை நிறைவேற்றி பெற்றதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை பொறுத்தவரையிலே இந்த அவருடைய முதலமைச்சருடைய கூற்று என்பது பொய்யானதாக இருக்கிறது. இந்த நடவடிக்கை என்பது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியிலே பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.
அரசு ஊழியர்கள் அரசியலையும் அரசாங்கம் சுமையாக நினைக்கிறது. அப்ப இது போன்ற ஒரு நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் பழைய கலைஞர் ஆட்சி காலத்திலும் இவருடைய ஆட்சி திரு ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்திலும் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒப்பீடு செய்து பார்க்கிறோம். கலைஞர் ஆட்சி காலத்திலே நடந்தவைகளை நினைவு கூறுகிறோம். அது ஊழியர்கள் சார்ந்து, மக்கள் சார்ந்து, நலம் சார்ந்து இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டாலினுடைய அரசாங்கமானது இந்த அரசு ஊழியர்களை பெரிய சுமையாக நினைத்து கொண்டிருக்கிறது. அது ஏற்புடையதல்ல. நம்முடைய ஊழியர்கள், அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அரசினுடைய திட்டங்களை உரியவாறு மக்களுக்கு கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். திட்ட செயலாக்கத்தினுடைய ஒரு பகுதி தான் ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியமும் அந்த ஓய்வூதியமும். அதை தொடர்ச்சியாக மறுத்து கொண்டிருக்கக்கூடியதாக இந்த நிர்வாகமானது இருந்து கொண்டிருக்கிறது. 3% அகவிலைப்படி ஒன்றிய அரசாங்கம் அறிவித்தது. தேர்தல் காலங்களிலே ஒன்றிய அரசாங்கம் அறிவித்த உடனேயே தமிழ்நாடு அரசு அதை அறிவிக்கும். ஆனால் இன்றைக்கு தேர்தல் இப்போதைக்கு இல்லை, இன்னும் ஒரு 6 மாத காலம் இருக்கிறது. அதற்காக நாங்கள் தீபாவளிக்காக அந்த அகவிலைப்படி வரும் என்று எதிர்பார்த்தோம். நம்முடைய ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் எதிர்பார்த்தார்கள், அதை ஓய்வூதியர்களும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட பல்வேறு ஊடக செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்திகளெல்லாம் நாங்கள் புறந்தள்ளுகிறோம். ஆனாலும் எங்களுக்கு அரசாங்கத்தின் மீதான நம்பகத்தன்மை என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. அரசுக்கும் எங்களுக்குமான இடைவெளி என்பது மிக பெரிதாகிவிட்டது. அரசு போராடுகின்ற ஊழியர்களை அழைத்து பேச வேண்டும். இவர்கள் தேர்தல் காலங்களிலே சொன்னார்கள், எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது சொன்னார்கள், போராடுகின்றவர்களை எல்லாம் அழைத்து பேச வேண்டும் என்று. இவர்கள் போராடக்கூடிய நேரத்தில் தான் அழைத்து பேசுகிறார்கள். அது கூட கடுமையான நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட பின்புதான் நிர்வாகம் ஸ்தம்பிக்கக்கூடிய நிலையிலே தான் அழைத்து பேசுகிறார்கள். ஆனால் இவருடைய தேர்தல் வாக்குறுதி 3 மாதங்களுக்கு ஒரு முறை சங்கங்களை அழைத்து பேசி ஊழியர் பிரச்சனையை அதிலே தீர்த்து வைப்போம். அந்த ஊழியர் பிரச்சனையை தீர்க்கும் பொழுது மக்களுடைய பிரச்சனையும் தீரும். அதுதான் விஞ்ஞானம், அறிவியல். அந்த அறிவியலை புரிந்து கொள்ளாத உயர் அலுவலர்கள் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு தவறான புள்ளி விவரங்களையும் தவறான அணுகுமுறையையும் எங்கள் அரசு ஊழியர்கள் மீது வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது அரசுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தாது, நற்பலன் அளிக்காது. எங்களுடைய போராட்டம் என்பது இந்த அரசாங்கம் எங்கள் மீது திணித்திருக்கிறது. 30 அம்ச கோரிக்கை என்பது நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கிறது. ஓய்வூதியர்கள் இருக்கிறார்கள், தொகுப்பூதியத்து மதிப்பூதியத்திலே பெறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அரசு அலுவலர்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் அரசாங்கமானது இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். தற்பொழுது ஒரு சட்டத்தை தனியார் பல்கலைக்கழக சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக சட்டமன்றத்திலே மசோதாவை தாக்கல் செய்தார்கள். நாங்கள் எல்லாம் போராட்டம் நடத்தினோம். பல்வேறு பொது அமைப்புகள் போராடியது. இன்றைக்கு அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுநலனை அக்கறை கொள்ள வேண்டிய ஒரு அரசாங்கமானது அந்த அக்கறை கொள்ளாமல் இருக்கிறது என்ற சந்தேகத்தையும் குற்றச்சாட்டையும் நாங்கள் வைக்கிறோம். அடுத்த கட்டமாக சென்னையிலே எங்களுடைய வேலைநிறுத்த போராட்ட ஆயத்த மாநாடானது நடைபெற இருக்கிறது. அந்த ஆயத்த மாநாட்டிலே பின்பு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை நாங்களுக்கு செல்ல முயற்சி இருக்கிறோம். வருகின்ற 20ஆம் தேதி அன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் ஒரு நாள் சிறுவிடுப்பு போராட்டத்தை ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் நடத்த இருக்கிறது. அந்த போராட்டத்துக்கு அடுத்து சென்னையிலே நம்முடைய மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய தோழர்களை ஒருங்கிணைத்து அந்த போராட்ட ஆயத்த மாநாடானது நடைபெற இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக வேலை நிறுத்தமானது நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். கடுமையான போராட்டங்களை நாங்கள் செய்வதற்கு, எங்களுடைய உரிமையை பெறுவதற்கு அனைத்து வகையிலும் நாங்கள் முயற்சி செய்வோம். இதுதான் எங்களுடைய போராட்டத்தினுடைய நோக்கம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பாக மாவட்ட தலைநகரங்களில்
தர்ணா ஆர்ப்பாட்டம். 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்து 4.5 ஆண்டுகளாக அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இதுவரையிலும் காலம் தாழ்த்தி கொண்டே வருகிறது. இப்ப இதுல முக்கியமான முதல் கோரிக்கை, பிரதான கோரிக்கை என்னன்னா, சிபிஎஸ் ஒழித்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இந்த அமல்படுத்துவதனால அரசாங்கத்திற்கு லாபமே அன்றி அவர்களுக்கு எந்த விதமான செலவுகளும் கிடையாது. அதாவது ஊழியர்களிடம் பிடித்த 90,000 கோடியை அவர்கள் வந்து 90,000 கோடியை வந்து எடுத்து வைத்திருக்கார்கள் தமிழ்நாடு அரசாங்கம். அதில் 45,000 கோடி மட்டுமே எங்களுடைய பணம். மீதி 45,000 கோடி வந்து என்னன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தோட பணம். இப்ப அதுல நாங்க எங்களுடைய ஊழியர்களுக்கு பென்ஷன் அறிவிக்கும் பொழுது அவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது எப்படின்னா இன்னும் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு தான். அப்ப அரசாங்கத்தில் குறைந்த அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வு பெறுவர்கள் குறைவான அளவில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் லாபமே என்று எந்த விதமான நிதி சுமையும் இருக்க போவதில்லை. அதனால் இந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தல் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. இதை ஒரே ஒரு அரசாணையில் அரசாங்கம் செயல்படுத்தலாம். அதை விடுத்து தொடர்ந்து என்னன்னா குழு போட்டு குழு குடிக்கிற அறிக்கையை செயல்படுத்துவதை விட இதில் நம்ம அரசு ஊழியர்களுடைய சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அமல்படுத்துவதே சிறந்த சால சிறந்த. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அகவிலைப்படை தொடர்ந்து மத்திய அரசாங்கத்துக்கு இணையான ஊதியம் 88 தான் கிடைச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வரக்கூடிய ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு இணையான ஊதியம் எதுவுமே கிடையாது. இப்போ அதுக்கப்புறம் குறைந்த அளவில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்னா 3% அகவிலைப்படியை கூட நிறுத்தி வச்சது. மத்திய அரசாங்கத்துக்கு இணையாக இருக்க வேண்டிய அகவிலைப்படியை கூட குறைந்த. அடுத்து என்னன்னா மத்திய அரசாங்கம் வந்து 8வது ஊதிய குழுவுக்கு கூட அறிவிச்சுட்டாங்க. ஆனா அகவிலைப்படி கொடுக்க வேண்டிய அகவிலைப்படி 1/7/2025 கொடுக்காம இருக்காங்க. அது அடுத்தது பாத்தீங்கன்னா ஒப்பந்த ஊழியர்கள் போல எல்லாத்தையுமே மதிப்பூதியம் தொகுப்பூதியத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களுக்கு அவங்க கால முறையத்தில் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது தான் அடுத்த கோரிக்கையா இருக்கு. இந்த கோரிக்கையை நிறைவேற்றனால அரசாங்கத்துக்கு பெரிய அளவுல லாபம் தான் கிடைக்குமே. அவுட் சோர்சிங்க கொடுக்கறதுனால மக்களுக்கு தகுதியான நல்ல உணவுக்கு செல்வதில்லை. என்னன்னா இப்ப மதிய உணவுல காலை சிற்றுண்டி பாத்தீங்கன்னா அவுட் சோர்சிங்ல கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல மிகப்பெரிய அமௌண்ட் தான் வாங்கியிருப்பாங்க. ஆனா தரமான உணவு கொடுக்க முடியாது. அவங்க என்ன அதுக்கு கீழே இருக்கிற ஊழியர்களுக்கு அவுட் சோர்சிங்ல கொடுத்து பண்ணும்போது நேரடியாக வந்த மக்களுக்கு முழுமையான உதவி சென்று சேராது. அந்த கோரிக்கையில் என்னன்னா காலமுறையத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அனைவரையுமே வந்து ரெகுலர் ஸ்கேலா காலமுறை ஊதியத்துக்குள்ள கொண்டாடணும். அதை மதிப்பூதியம் தொகுப்பூதியத்தில் இருக்கிறவங்களே காலமுறை ஊதியத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். அந்த முக்கியமான கருணை அடிப்படையில் இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா 5%. அப்போ ஒரு ஊழியர் அதாவது ஒரே ஒரு பேரண்ட் தான் இருப்பாங்க. அவங்களும் இறந்து போயிட்டா அந்த குழந்தைய படித்து கொண்டு அவங்க நிலைமை என்ன ஆகுறது? இதை நம்பிதான் என்ன ஆகுனா இந்த ஊதியத்தை நம்பிதான் அந்த குழந்தைகளும் இருப்பாங்க. இப்ப அந்த கருணை அடிப்படை நியமனத்தையுமே நிறுத்தி விட்டாங்க, 5% குறைத்து விட்டாங்கன்னா அப்ப அந்த குழந்தைகள் படிப்பு என்ன ஆகுது, அந்த குடும்பத்திற்கு சாப்பாட்டு நிலைமை என்ன ஆகுறது? ஸோ இதெல்லாம் வந்து அரசாங்கம் கருத்தில் கொண்டு கண்டிப்பாக ஓல்டு பென்ஷன் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். எங்கள் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி நிறைவேற்ற வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். தோழர் வணக்கங்க. நான் சிபிஎஸ் ஒழிப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமார். இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கிற தமிழக அரசு வந்து ஊழியர் விரோத போக்கை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஊழியர்களை வந்து வஞ்சிக்கிறதும் ஊழியர்களுடைய நலனுக்கு வந்து கேடு விளைவிக்கிற மாதிரி சட்டத்திட்டங்களையே இது முன்னெடுத்து போயிட்டு இருக்கு. ஒன்று வந்து இவங்க டிஎம்கே எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ நம்ம இன்றைய முதல்வர் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி அளித்தார். வாக்குறுதி எண் 309 படி நான் ஆட்சிக்கு வந்த உடனேவே வந்து சிபிஎஸ் அதாவது புதிய பென்ஷன் திட்டத்தை ஒழித்து பழைய பென்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லி வாக்குறுதி அளித்தார். அப்பொழுது யாரும் வந்து அவருக்கு வந்து இன்விடேஷன் அதாவது அழைப்புதலை கொடுக்கல. எந்த எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தினாலும் எந்த சங்கமாக இருந்தாலும் வாலண்டரியரா அதாவது தானாகவே வந்து இந்த வாக்குறுதியை கொடுத்தார். இந்த வாக்குறுதி அவர் கொடுத்த வாக்குறுதியை நம்பிதான் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் உட்பட ஒரு 6.5 லட்சம் பேரும் ப்ளஸ் ஓய்வூதியர் ஒரு 3.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் அவர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். அந்த ஓட்டின் மூலியமாக தான் அவர் ஜெயிச்சு இன்னைக்கு சிஎம்மாக இருக்கார். அரியணை ஏறின உடனேவே அவர் கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டார். அதாவது பார்த்தீங்கன்னா முதல் கையெழுத்தாக போடுறேன்னு சொன்னார். கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னி அதை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி கமிஷன் போடுறேன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் கமிட்டியை போட்டிருக்காரு. கமிட்டி வந்து இடைக்கால அறிக்கை தாக்கல்
செய்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இடைக்கால அறிக்கையை வந்து வெளியிடலை. உண்மையாவே அவர் இடைக்கால அறிக்கை தாக்கல் பண்ணியிருந்தா அதை ஓப்பனா வந்து பிரஸ்லயோ அல்லது மற்ற மீடியாலையோ அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கலாம். இதில் இருந்தே தெரியுது இது வந்து இந்த கமிட்டியே வந்து கண் துடைப்புக்காக காலத்தை விரயம் பண்றதுக்காக போடப்பட்ட கமிட்டிங்கிறது தெளிவா தெரியுது. தோழர்களை, இந்த மீன் டயத்துல வந்து அரசு ஊழியர், ஆசிரியர் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு போராடுறோம். அந்த போராட்டத்தை வந்து குலைக்கணுங்கிற ஒரு தப்பான எண்ணத்தோட ஆசிரியர்களுக்கு டெட்டுங்கிற ஒரு எக்ஸாம் வந்து வைக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர 15-16 வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காரு, டெட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி. மற்ற மாநிலங்கள் ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதுக்கு எதிராக வந்து அவங்களுடைய மாநில பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மூலயமா தாக்கல் பண்ணுனதில் என்னன்னா சில விதிவிலக்குகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அரசு வந்து அந்த முயற்சியை அவங்க எடுக்கலை. வேணும்னே இந்த போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது, பழைய பென்ஷனை கேட்டு போராட்டங்களில் அதிகப்படியான சங்கங்களும் அதிகப்படியான 6.5 லட்சம் பேரும் வந்து ஒன்றிணைஞ்சு ஈடுபடக்கூடாதுங்க அப்படிங்கிற எண்ணத்தினாலேயே அவங்களுக்கு ஆசிரியருக்கு டெட்டுங்கிற ஒரு எக்ஸாம் மூலமாக ஒரு வந்து அச்சுறுத்தலை கொடுக்குறாங்க. அதாவது 2 வருஷத்துக்குள்ள டெட்டை முடிக்கணும், இல்லை நான் வந்து விஆர்எஸ் கொடுத்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 லட்சத்திலிருந்து 1.25 லட்சம் ஆசிரியர்களை வந்து இந்த போராட்டங்கள் இருந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த பார்க்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இப்போ இந்த 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை. நாங்கள்லாம் எய்டட் காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க. எய்டட் காலேஜை வந்து எங்களில் வந்து ஒரு 15,000 அரசு உதவி பெறும் ஊழியர்கள் வந்து பணிபுரிஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு வித்தியாசமான அச்சுறுத்தலை கொடுத்தாங்க. என்னென்னா, தனியார் கல்லூரிகள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அதை வந்து நாங்கள் வந்து தனியார் பல்கலைக்கழகமாக மாற்ற போகிறோம். அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்து 100 ஏக்கர்னு இருந்ததை 25 ஏக்கர், நகர்ப்புறத்தில் 25 ஏக்கரும் ஊர்ப்புறத்தில் வந்து 35 ஏக்கராம் நாங்கள் குறைக்கிறோம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை முன் வச்சார். அந்த சட்ட திருத்தத்தின் மூலிமா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15,000 அரசு உதவி பெறும் அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை உருவாச்சு. ப்ளஸ் இதனால கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு டோட்டலாக 69% இருக்குது. அந்த 69% இடஒதுக்கீட்டையே இதை டோட்டலாக வந்து அப்புறப்படுத்துகிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. இதே இதில் வந்து போன 16ஆம் தேதி சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் சார்பில் பழைய பென்ஷன் திட்டம் கோரி மறியல் போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் தான் இந்த அறிவிப்பு வந்து சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. நாங்கள் அரெஸ்ட் ஆகி சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் சார்பில் அரெஸ்ட் ஆகி போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறோம். 5:30 மணிக்கு நாங்கள் கேட்டுக்கிட்டு அவங்கள கம்பல் பண்ணி நாங்கள் வெளியே வந்து இந்த போராட்டத்தை நடத்தினோம். கிட்டத்தட்ட 10 நாளில் 4 போராட்டங்கள், 4 ஆர்ப்பாட்டங்கள் பிரம்மாண்டமாக நடத்தியிருக்கோம். இந்த ஆர்ப்பாட்டங்களின் விளைவாகவும் நம்ம அந்த போராட்டங்களில் கலந்து கொண்ட ஊழியர்களின் ஒற்றுமை மற்றும் சங்கங்களின் ஒற்றுமை, கலந்து கொண்ட தோழர்கள் மூலியம்தான் இந்த சட்ட திருத்த மசோதாவை ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. டெம்பரவரியாக மறு ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம், கல்வியாளர்கள் மற்றும் அனைத்து தரப்பினரையும் கருத்து கேட்டு மறு ஆய்வுக்கு உட்படுத்துகிறோன்னு சொல்லி அந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம சங்கங்கள், நம்ம தோழர்களுடைய ஒற்றுமை, சங்கங்களின் ஒற்றுமை, அதிகபட்ச எண்ணிக்கையில் கலந்துக்கிறது அப்படிங்கிறதுனால தான் இது வந்து இந்த போராட்டங்கள் வாயிலாக தான் இந்த சட்ட திருத்த மசோதா வந்து கவர்மெண்ட் இப்போதுக்கு டெம்பரரியாக வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து டெம்பரவரி வித்ட்ரா தான். என்னுடைய கருத்து என்னென்னா, அடுத்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் இந்த சட்ட திருத்தத்தை அமுல்படுத்துவார்கள். அதனால வந்து இப்போ நம்ம எந்த ஒரு ஆட்சிக்கும் நம்ம அப்பாற்பட்டவங்க கிடையாதுங்க. ஆட்சியாளர்களையும் நம்ம வெறுக்கிறது கிடையாது. என்னென்னா, அவங்க அரசு ஊழியர், ஆசிரியர் மற்றும் ஓய்வு பெற்றவங்களுக்கு என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்குதோ அதை வந்து கொடுங்க, கொடுத்த கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு தான் நம்ம போராடுறோம். புதுசாக எந்த கோரிக்கையும் நம்ம முன்வைக்கலை. அடுத்த போராட்டம் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் சார்பில் வர்ற 22/11/2025 சனிக்கிழமை காலை எழும்பூரிலிருந்து கோட்டை நோக்கி மாபெரும் மாநிலம் தழுவிய மாபெரும் பேரணி நடத்துறதுக்கு சிபிஎஸ் ஒழிப்பு இயக்க மாநில மையம் முடிவெடுத்திருக்காங்க. அதில் வந்து மாவட்ட மையங்கள் அதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு இருக்கோம், பிரச்சாரங்களை தொடங்கியிருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த அரசாங்கம் ஊழியர் விரோத போக்கை கைவிட்டு இந்த ஊழியர்கள் தான் அரசாங்கத்துடைய அத்தனை சலுகைகள், கொடுக்கப்படும் சலுகைகள், மக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள், மற்ற அச்சாணியாக செயல்பட்டு எல்லா வேலையும் இந்த 6.5 லட்சம் ஊழியர்கள் தான் செயல்படுத்திட்டு இருக்கிறோம்.
அதை வந்து கவனத்தில் கொண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 21 எலெக்ஷனில் ஜெயிச்ச ஒரு 30லிருந்து 35 எம்எல்ஏக்கள் தபால் ஓட்டு மூலியமாக தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தபால் ஓட்டு எல்லாம் அரசு ஊழியர்களுடைய தயவால் உங்களுக்கு கிடைச்ச ஓட்டு தான். ஸோ இதை எல்லாமே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு அரசு ஊழியர்களுக்கு எதிராக எடுத்திருக்கும் ஊழியர் விரோத போக்கை கைவிட்டு அவங்களுக்கு வந்து 2021 தேர்தல் அறிக்கையில் என்னென்ன கோரிக்கைகளை நிறைவேற்றி தர்றேன்னு சொல்லி சொன்னீங்களோ அந்த கோரிக்கையெல்லாம் முழுமையாக நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி இந்த தர்ணா போராட்டத்தின் மூலமாக வந்து நாங்கள் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார், சிபிஎஸ் ஒலிப்பியக்க மாநில இணை ஒருங்கிணைப்பாளர். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்களுக்காக உழைக்கின்ற இந்த ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை இதுவரை எதையுமே நீங்கள் நிறைவேற்றப்படவில்லை. ஒன்றே ஒன்று கேட்கிறோம். இன்றைக்கு ஆட்சிக்கு வருவேன் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் விஜய் அவர்கள் கூட ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். ஆட்சிக்கு வந்த பின்பு எங்களது சப்போர்ட் முழுமையாக தேவை என்று அறிந்திருக்கிறார். ஆனால் பல ஆண்டு காலமாக, நூற்றாண்டு காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் முதல்வர் அவர்களே, உங்களுக்கு இன்னுமா தெரியவில்லை அரசு ஊழியர்களின் ஆசிரியர்களின் பங்கு உங்களுக்கு இன்னும் வேண்டும் என்று? மற்ற எல்லா விஷயங்களையும் சமூக நீதியை பார்க்கும் முதல்வர் அவர்களே, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விஷயத்திலே சமூக நீதியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். உங்களை நம்பி எங்கள் குடும்பம், எங்கள் சொந்தங்களுக்கு நம்ம முதல்வர் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவார் என்று நாங்கள் வாக்குகள் கொடுத்திருக்கிறோம். எங்களுக்கு வாக்குகள் மிக முக்கியம். தமிழருக்கு மிக பெரிய விஷயம் இந்த வாக்குறுதி என்பது. அதனால் நாங்கள் தோற்று போக எக்காலத்திலும் விடமாட்டோம். எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த முதல்வர் அவர்களே, நீங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றியே தீர வேண்டும். எங்கள் இயக்கங்கள் தொடரும், எங்கள் போராட்டங்கள் தீவிரமாகும். நன்றி, வணக்கம். அடுத்த போராட்டம் பார்த்தீங்கன்னா தற்செயல் வெடிப்பு, அதுக்கப்புறம் சென்னையில் வேலை நிறுத்த ஆயத்த மாநாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தம். முதல்வர்களே, கண்டிப்பாக இந்த போராட்டங்கள் தீவிரமாகும். உங்ககிட்ட இருந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நாங்கள் பெற்றே தீருவோம். ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். நான் மா உதயகுமார், மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம். நன்றி, வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக தர்ணா போராட்ட களத்தில் இருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.